Shall we start now? Am I audible? Sir, sir. Okay. Shall we start? We are already discussed about the categories of software. What are all the different categories? System software, application software, embedded software, and what? Engineering or scientific software, right? We already know that system is defined as a group of objects that are joined together in some regular fashion to accomplish a goal. You are all doing in a project, you are all doing the application level projects. Just you have to connect both the front end and back end tool. Front end as a VB.NET or C Sharp.NET or ASP.NET. Front end tool back end என்ன பண்ணுவ என்ன யூஸ் பண்ணுவ MySQL, Oracle or Microsoft Access, right? யூஸ் பண்ணி நீ டேட்டாபேஸ் டேபிள் நீ கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி டேட்டாவை இங்கே ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வியூ பண்ணனா வியூ ஆகும். ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருந்திருப்ப, ஃபார்ம்ல என்னென்னலாம் ஆட் பண்ணியிருந்திருப்ப, ஆட், இன்சர்ட், டெலீட், அப்டேட், டீடைல்ஸ் ஆட் பண்ணுவ, இன்சர்ட் பண்ணுவ, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் மூவ் பண்ற. நீ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் படிச்சிருப்ப. ஆக்டிவ் எக்ஸ் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் ADO DB அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவ, ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுவ. ஞாபகம் இருக்கா? டேட்டா கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்ப. அதுதான் என்னென்ன கமெண்ட்ஸ் பார்த்தோம், DDL அண்ட் DML. DDL என்ன சொல்லிடணும், DDL stands for data definition language. Data definition language என்னது, the DDL compiler will convert the data definition language into a set of tables, create, alter and drop. These are all the DDL commands. DML என்னது, select, insert, delete, update. These are all the data manipulation commands. MySQL out to Oracle out to the use பண்ணுவ. டேபிள் நீங்க என்ன பண்ண, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நீ கொரி கொடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஸ்டோர் பண்ணாலும் எங்க பேக் எண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணாம நீ ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா என்ன பண்ணுவ, ஸ்டோர் பண்ணுவ. கண்டிப்பா நீ எதுக்காக ப்ராஜெக்ட் பண்ற, பேக்கேஜ் டேட்டாபேஸ் எதுக்காக யூஸ் பண்ற, யூஸ் பண்ற, why are using database packages, எதுக்காக யூஸ் பண்ற, to provide an environment that is both convenient and efficient, which can be useful for storing and retrieving the data in an efficient manner. நம்ம ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்குவோம், அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஈஸியா டேட்டாவை என்ன பண்ணிக்குவோம், ரிட்ரைவ் பண்ணிக்குவோம். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், ஆக்சஸோ ஆரக்கிளோ யூஸ் பண்றோம். ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் டூல் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்றோம். அது மாதிரி என்னென்ன DBMS பேக்கேஜஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன DBMS பேக்கேஜஸ் யூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் யூஸ் பண்ணலாம், ஆரக்கிள் யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணலாம், Oracle, Access, MySQL, SQL Server 2000 எது வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்ட. ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் வரேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாம். இப்போ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீ பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த மாதிரிலாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங் அண்ட் வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம சொன்னதே தான். எம்பெடெட் சாஃப்ட்வேர், ரிசர்வேஷன் என்னது, டிக்கெட் புக்கிங், பஸ் நீ பஸ் ஏஜென்சிஸ் வச்சிருப்ப, ட்ரெயின்ல நீ பிரைவேட்டா IRCTC டிக்கெட் புக்கிங் ஏதாவது பண்ணலாம், லிங்க் பண்ணி பண்ணலாம். சரியா? அதே மாதிரி திருப்பதி டிராவல்ஸ், ஆந்திரா டிராவல்ஸ் மாதிரி 2-3 டிராவல்ஸ், பர்வீன் டிராவல்ஸ், அந்த டிராவல்ஸ் இந்த டிராவல்ஸ் ஏதோ வச்சிருப்போம். நீங்க ரன் பண்ணுவேன், அவங்களுக்கு பண்ணி தரலாம். ரிசர்வேஷன் சாஃப்ட்வேர். பிசினஸ் சாஃப்ட்வேர் என்னது, ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது பண்ணலாமா, அதே ஒரு பிசினஸா பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர், வாட் இஸ் த என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர்ங்கிறது என்னது,
What do you mean by entertainment software? அப்படியே சொன்னோம் இல்லையா? எதெல்லாம்? அப்புறம் நீ ஆண்ட்ராய்டில் கேம் டெவலப் எல்லாம் பண்ற இல்லையா, மொபைல் கேம், அதெல்லாமே என்னது என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர் தான். எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீ எப்படி வேணாலும் என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் என்ன? சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி இப்போ சியில் C++ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு நோட் பேட் சிமுலேட் பண்ணுறோம், ஒரு இதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ சொன்னோம் இல்லையா, என்ன சொல்லியிருந்தேன், சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது என்ன சொன்னக்கண்ணா, நம்மளா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் டெவலப் பண்ணுறோம், நம்மளா ஒரு நோட் பேடை சிமுலேட் பண்ணுறோம், சிமுலேஷன் இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். டிரைவர்ஸ் இதெல்லாம் தான். எடிட்டர் நம்மளா ஒரு கிரியேட் பண்ணுறோம், ஒரு கம்பைலர் நம்மளா சி ப்ரோக்ராமை வந்து அதில் ஸ்டோர் பண்ணி அதில் ரன் பண்ணுறோம், அந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளா ஒரு கம்பைலர் கிரியேட் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன சாஃப்ட்வேர்? இப்போ புரியுதா என்னன்னு? சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு? வாட் யூ மீன் பை சிஸ்டம் சாஃப்ட்வேர்? இட் இஸ் necessary to manage the computer resources and support the execution of application programs. Software like software like operating systems, compilers, editors, drivers, etc. are come under this category. A computer cannot function without the presence of this. Operating systems are needed to link the machine dependent needs of a program with the capabilities of machine on which it runs. நம்ம எந்த மெஷின்ல ரன் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்மளா ஒரு சிமுலேட் பண்ணி அந்த டூலை ஒர்க் அவுட் பண்றோம். கம்பைலர்ஸ் என்ன பண்ணும், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நாமளே என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணி சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல கொடுக்கும். அப்போ அதே ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம சப்போர்ட் ஆகிற மாதிரி ரன் பண்ணி நம்ம த்ரோ அவுட் பண்றோம். These are all called as, it can be convert high level language into the compiler. என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும், ஹை லெவல் லாங்குவேஜ் என்னவா பண்ணும், மெஷின் லெவல் லாங்குவேஜா பண்ணும். அதே ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளா ஒரு கம்பைலர் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ண வைக்கிறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வாட் யூ மீன் பை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்? The main aim of the application is to computerize all the operations. நீ என்ன சொல்லியிருந்தோம், கேபிள் டெலிவிஷன் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் பார்த்தோம், கேபிள் நெட்வொர்க் பார்த்தோம் இல்லையா. What is the main aim of this project? The main aim of cable network administration or cable television maintenance system is used to computerize the operations such as என்னெல்லாம் சொல்லியிருந்தோம், such as various modules like connection details, transfer details, connection disconnection details, reconnection details, billing details and advertisement details. These are all the various modules in this project. Projects என்ன பண்ணுவோம், because project என்ன பண்ணுவோம், which can be split up into several modules. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன சொல்லியிருந்தோம், இட் மே பி கிளாசிஃபைட் இன்டு யூனிட் டெஸ்டிங், integration testing and validation testing, where module can be split up into various simple modules. It can be decomposed the larger number of forms into the smaller number of forms. The biggest module can be split up into several simple modules. Each can be linked together and executed. First என்ன பண்ணுவோம், யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம், each and every modules can be split up into ப்ராஜெக்ட்ல பெரிய மாடியூலா இருக்கு. நம்ம சொல்லி இந்த கேபிள் டெலிவிஷன் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருந்தோம். அதுல என்ன பண்ணியிருந்தோம், என்னென்ன மாடியூல்ஸ் எடுத்திருந்தோம், எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னென்ன மாடியூல்ஸ் எடுத்திருந்தோம். கஸ்டமர் கனெக்ஷன் டீடைல்ஸ், கனெக்ஷன் வாங்கினாங்கன்னா அவங்க வேற எங்காலும் போனாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ், டிஸ்கனெக்ஷன், ரீகனெக்ஷன், பில்லிங், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம். ஈச் அண்ட் எவரி மாடியூல் கேன் பி ஸ்பிளிட் அப் இன்டு several modules. This is called as unit testing. Each and every module can be split up into various several smaller units. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் each and everything should be என்ன பண்றோம், join together in regular fashion to execute the program. Each and every module can be என்ன பண்றோம், each and every module can be join together or linked together to execute the project. என்ன பண்றோம், அப்படி பண்ணாதான் என்ன பண்ண முடியும், to accomplish a goal. அதான் இன்டகிரேஷன் சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், வேலிடேஷன். What do you mean by validation? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நேம்ங்கிற ஃபீல்ட்ல the special characters should not be allowed. White spaces, ஏன்னா நேம்ல blank spaces இருக்குமா, it consists of only the alphabets, both lower case and upper case letters, right? It consists of only the upper case and lower case letters such as
uppercase A to Z and lowercase a to Z. ASCII value another 65, small a க்கு நினைக்கிறேன், capital A 96. அப்ப அந்த key ASCII value set பண்ணி அது மாத்திரம் கொடுத்தா மாத்திரம் தான் ரெக்கார்ட் சேவ் ஆகணும். அதர்வைஸ் ரெக்கார்ட் cannot be saved. அந்த மாதிரி ப்ராஜெக்டை கொண்டு போகணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆயிடணும்? The field should not be empty, special characters should not be allowed அப்படிங்கிற மெசேஜ் யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். ஏன்னா நம்மளா கூட தப்பா டைப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாம நீ கொடுத்துட்டேன்னா என்னது? அந்த மாதிரி இல்லாம கொடுத்துட்டா தப்பா பண்றதுக்கு சான்சஸே இல்ல. நேம்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வருமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கம்ப்யூட்டரே தெரியாதவங்க தான் அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண போறாங்க. ஒரு பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்க, ஒரு +2 படிச்சவங்க கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணி தரோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் அவங்க தெரியாம டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸ் வந்துடும், டைப்பிங் மிஸ்டேக் வந்துடும். அப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்பரே இல்லாமல் கொடுத்தா அவங்க ஈஸியாக ரன் பண்ணிக்குவாங்க இல்லையா? நம்ம டெவலப் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நீ டெவலப் பண்ண. சாஃப்ட்வேர் இஸ் டிசைன் டு ஃபுல்ஃபில் த யூசர்ஸ் ரெக்வயர்மெண்ட் பை interacting with user. நீ developer, you are all software developers. The software should be used by யாரு? user, non technical person. அவங்களுக்கு யாரு? userங்கிறத யாருன்னு சொல்லுவோம்? non technical people. They are not knowledge, they are not well known knowledge about the computer. They are all used. It could be classified into two major categories, that is generic or customized. அதாவது நீ ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி நீட்டா வச்சிருந்துருக்கணும். இப்போ அதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ். இப்போ அதெல்லாம் மவுஸ் மாத்திரம் கிளிக் பண்ணா யூஸ் ஆகணும். இப்போ நீ ஃபைல் மெனு யூஸ் பண்ற வேர்ட்ல பாத்துக்கிறேன் இல்லையா? ஃபைல் மெனு பார்ல போய் மவுஸ் யூஸ் பண்ணி ஃபைல் கிளிக் பண்ணாலும் வரணும். அதே ஆல்ட் எஃப் ஷார்ட்கட் கீ கொடுத்தாலும் வரணும். பண்ணுமா? அப்ப நீ பண்ற ப்ராஜெக்ட் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? இதே நீ பண்ற ப்ராஜெக்ட்ல எந்த என்விரான்மெண்ட்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். நீ விசுவல் பேசிக் ஓபன் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் மேல என்ன பார் இருக்கும்? டைட்டில் பார். ஓபன் பண்ணி என்விரான்மெண்ட் என்னவா இருக்கும்? .NET எழுதணும், மைக்ரோசாஃப்ட், விசுவல் பேசிக் ஆஃப் வருதா? C# கன்சோல் அப்ளிகேஷன் வருதா இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடாது. அங்க என்ன பண்ணணும்? உன் ப்ராஜெக்டோட டைட்டில நீ கேப்ஷன்ல என்ன பண்ணி இருந்திருக்கணும்? மாத்திடணும். அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல போய் மாத்தலாம். தெரியும் இல்லையா? .NET தெரியுமா? அதை போய் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பண்ண? மாத்து. VB படிச்சிருந்தாலும் சரி, கேப்ஷன் மாத்துமா. ஏன்னா நம்ம எந்த என்விரான்மெண்ட்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. It should not be known by the user. அப்படி இருந்தா தான் அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும்? should be efficient. அதே மாதிரி கலர்லாம் எப்படி இருக்கணும்? பர்பிள் கலர்லயும் எல்லோ கலர்ல அப்படிலாம் கொடுக்கலாமா? it should be the guy based and it should be the professional one. clear? அது எப்படி இருக்கணும்? it should be the guy based application as well as a professional one. clear? அந்த மாதிரி தான் இருக்கணும். generic என்ன? what do you mean by the generic software? generic or customized? ஃபர்ஸ்ட் நீ ப்ராப்ளம் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். உன்னுடைய ப்ராப்ளம் என்னங்கிறத யூ ஹேவ் டு டிஃபைன் த ப்ராப்ளம். யூ ஹேவ் டு டிஃபைன் த ப்ராப்ளம் எக்ஸாக்ட்லி வாட் த ப்ராப்ளம் இஸ். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தட். யூ ஹேவ் டு டெவலப் த சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சொல்லிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த ப்ராப்ளத்தை கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது எப்படியெல்லாம் நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் யூசர்ஸ் பத்தி எப்படியெல்லாம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ நோட்ல அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த நோட்ல பண்றது எல்லாத்துலயுமே என்னது? சிஸ்டம் யூஸ் பண்ணா எடுத்துடணும். இப்போ இந்த ஒரு மாசத்துல மாத்திரம் எத்தனை கனெக்ஷன் இருக்குது கேபிள் டிவில? எத்தனை பேர் பில் பே பண்ணிக்கிறாங்க? இந்த மந்த் மாத்திரம் எத்தனை இன்கம் வந்துச்சு? இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ரிப்போர்ட். நம்ம என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருக்கியா? ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். டேட்டா ரிப்போர்ட், கிறிஸ்டல் ரிப்போர்ட்லாம் இருக்கு VBல .NETலாம். அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி, ஏன்னா கம்பெனியோட ஒரு ப்ராஃபிட்டவோ ஒரு லாஸவோ ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷன்ல இப்போ லைப்ரரி போறேன். லைப்ரரியில எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மந்த்ல, இந்த December 1 இருந்து December 31 வரைக்கும் புக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியணுமா? தெரிய தேவையில்லையா? அந்த புக் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வரும். என்னது? 31 நீ எல்லாரும் புக்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாம அவங்க இன்னைக்கு கொடுத்தவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். போய் ஒவ்வொரு பட்டனா அழுத்தி பார்த்துருப்பாங்களா? என்ன பண்ணணும்? அதான் நம்ம என்ன சொல்றோம்? they have to, the librarian have the access right to generate a report. அவங்களுக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்கு தெரியணும். புரிஞ்சுதுங்களா? Are you able to understand? அந்த மாதிரி தான் இருக்கணும். ஜெனரிக் சாஃப்ட்வேர்ங்கிறது என்னது? it is a software that is என்ன பண்ணும்? open to all and behaves the same for all users. எல்லா யூசரும் ஈஸியா they have to use it easily. சரியா? நான் கம்ப்யூட்டரைஸ்ட் பர்சன் ஆனா கூட அவங்க ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். its function is limited and not customized as per the changing requirements of the user. இப்போ நாம ஏதாவது ரெக்வயர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எடுக்க தெரியாம மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ற மாதிரி இருக்க கூடாது. clear? Are you able to understand?
Next, networking and web application software. Networking and web application என்னது? சரி, இப்போ நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பண்ற நீ எல்லாம் அப்ப வந்து நீ என்ன பண்ணிருப்ப? நார்மலைஸ் பண்ணிருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்ப டிபிஎம்எஸ்ல. Have you all remembered that? What is mean by normalization? What do you mean by normalization? First normal form, second normal form, third normal form எல்லாம் படிச்சிருப்ப. 4NF, 5NF, Boyce code. சரி, நார்மலைசேஷன் என்ன? What do you mean by normalization? அதான் பார்த்தனா பிரைமரி கீ எல்லாம் யூஸ் பண்ணுவ. நீ பண்ற இல்லையா, நம்ம அந்த ஃபீல்ட் எம்டியா இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லிருந்தோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். என்னது? நேம்னா இந்த கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கணும், நேம் இல்லாம சேவ் ஆகக்கூடாதுன்னு. அதே நீங்க ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணும்போது நேம் கொடுக்காம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பண்ணக்கூடாது? டேபிள் கிரியேட்டட்னு வரும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம்? இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கண்டிப்பா செட் பண்ணணும். அப்ப என்ன கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணுவ? நாட் நல். தெரியுமா? நேம் varchar 2 of 20 அதுக்கு பக்கத்துல என்ன கொடுப்ப? நாட் நல். அப்படி கொடுத்தனா நேம்ங்கிற ஃபீல்ட் எம்டியா இருந்தா என்ன ஆகாது? சேவ் ஆகாது. ரோல் நம்பர் இருக்கு, நம்பர் ஆஃப் 5 கொடுப்ப. ரோல் நம்பர்ங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் ஒரு ரோல் நம்பர் தான் இருக்கும். இட் should be the unique one. பிரைமரி கீ கொடுப்பியா? பிரைமரி கீங்கிற ஃபீல்ட் கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா? what do you mean by பிரைமரி கீ? பிரைமரி கீனா என்ன? The primary key is a key which can be uniquely identified. எதை ஐடென்டிஃபை பண்ணது? யூனிக்கா? யூனிக்லி ஐடென்டிஃபை. எதை ஐடென்டிஃபை பண்ணது? சரி, ஸ்டூடெண்ட் கொடுக்குற. ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ல எந்த ஃபீல்ட நீ பிரைமரி கீயா கொடுக்குற? ரிஜிஸ்டர் நம்பர். ரிஜிஸ்டர் நம்பர்ங்கிறது என்னது? ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ் இதெல்லாம் என்னன்னு சொல்ற? ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ் இதெல்லாம் என்னன்னு சொல்வ? என்னன்னு நான் சொல்வேன்? attributes. ஞாபகம் இருக்கா? கிரியேட். எஸ் கேட்டிங். ஸ்டூடெண்ட், கிரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னது? நேம் ஆஃப் த டேபிள். அது என்னன்னு சொல்லுவோம்? என்டிட்டி. வாட் யூ மீன் பை என்டிட்டி? வாட் இஸ் மீன் பை என்டிட்டி? ப்ராஜெக்ட் பண்றேன்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் கேட்பேன். என்டிட்டி இஸ் நத்திங் பட் அ ஆப்ஜெக்ட். என்டிட்டிஸ் ஆர் த பேசிக் யூனிட்ஸ் யூஸ்ட் இன் மாடலிங் கிளாஸஸ், மாடலிங் ஆப்ஜெக்ட்ஸ். Isn't it? What is attribute? Attribute என்னன்னு சொல்வ? The properties of an entity, the properties of an object are called as attributes. The studentங்கிற ஃபீல்ட் வச்சிருக்க, ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் நேம் வச்சிட்ட. அது ரோல் நம்பர், நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், சரியா? கிளாஸ், பர்சன்டேஜ் இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? attributes. Clear? The properties of an entity are called as. ஏன் இதெல்லாம் கிளியரா சொல்லிட்டு இருக்கறேன்னா இது எல்லாரும் எந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ண போற? அப்ளிகேஷன் சைட் ப்ராஜெக்ட்ஸ். அப்ப இதெல்லாம் தெரியணும். அதனால தான் நான் இதுவே கான்சென்ட்ரேட் பண்றேன். The properties of an entity are called as attributes. சரிங்க? attributesங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் அந்த attributes தான் என்னவா இருக்கணும்? பிரைமரி கீயா இருக்கணும். நாட் நல்லா இருக்கணும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்திருப்பேன். பிரைமரி கீ, ஃபாரின் கீ. பிரைமரி கீனா என்ன? ரெஃபரன்ஸ் கீ என்ன? ஃபாரின் கீ. ரெஃபரன்ஸ் கீங்கிறது என்னன்னு சொல்வ? ஒரு ஃபீல்ட் இன்னொரு டேபிள் ரோல் நம்பர் இங்க கொடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ங்கிறது கிரியேட் பண்ணி, லைப்ரரின்னு இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ற. நீ லைப்ரரியில போய் புக் எடுக்கிற அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள்ல அந்த கீ என்னவா இருக்கணும்? பிரைமரி கீயா இருக்கும். அங்க லைப்ரரி டேபிள்ல ரோல் நம்பர்ங்கிறது என்ன கீயா இருக்கும்? ரெஃபரன்ஸ் கீயா இருக்கணும். அப்ப அந்த ஃபீல்ட் வந்து ரெஃபரன்ஸ் கீயா இருக்கணும் அப்படின்னா இட் ஆல்ரெடி மஸ்ட் பி அ பிரைமரி கீ. அது என்னவா இருக்கணும்? கண்டிப்பா இட் மஸ்ட் பி அ பிரைமரி கீ. பிரைமரி கீங்கிறது என்னது? A primary key is a key which can be uniquely identify the entity. Entities of an it can be uniquely identify the attributes of an entity. Sorry, attributes of an entity. Clear? சரி, இப்ப நார்மலைசேஷன் வந்தோம். அப்படியே அங்க போயிட்டோம். என்டிட்டி, அட்ரிபியூட்ஸ் எல்லாம் தெரியும். ஸ்கீமானா என்ன சொல்ற? What do you mean by schema? I didn't get from you. Be louder. Schema. The overall design of a database. இப்ப நீ ஸ்டூடெண்ட் கொடுக்குற இல்லையா? டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் கொடுக்குறதுனா அது என்னது? அந்த ஃபீல்ட் என்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்கீமா. The overall design of a database is called as schema. Clear? Are you able to understand? இதெல்லாம் அட்ரிபியூட்னா என்ன, என்டிட்டினா என்ன, ஸ்கீமா என்ன. அதுக்கப்புறம் ER டயக்ராம் நமக்கு டிரா பண்ண தெரியணும்.
What is ER diagram? Entity relationship diagram. இப்போ நீ ஸ்டூடெண்ட் கோர்ஸ் நான் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நான் ஒரு எம்ப்ளாயி நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் ER டயக்ராம்க்கு நான் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ER டயக்ராம் டிரா பண்ணணும் entities are should be represented in a rectangle symbol relationship should be represented as diamond symbol attributes may be represented in oval symbol flow should be represented in line employee works for department சரிங்களா relationship என்ன சொல்லுவ what do you mean relationship என்ன கொடுப்ப I am an employee works for my MCA department my department depends on me is a relationship clear are you able to understand works for depends on relationship என்ன சொல்லுவ relationship is used in modeling to represent an association between two entities clear relationship is used in modeling to represent an association between two objects, two entities. The relationship should be classified into various categories such as என்ன மாதிரியான relationship classify பண்ணலாம் one to one, one to many, many to one, many to many. One to one ங்கறது என்ன சொல்ற example person to person ஒரு டாக்டர் வந்து at a time ஒரு பேஷண்ட்க்கு தான் சர்வீஸ் பண்ண முடியும் that is called as one to one. One to many, a single instructor handling classes to the many students. Clear? Many to one, many students are asking questions to me. Many students asking questions to the single instructor. This is called as many to one. And yaru kekradilla na solran. Many to one. Many to many enadhu group discussion among the students. Unakulla nee discuss panikra. That is called as the communication should be established among students. That is called as many to many. The relationship is used in modeling to represent an association between two entities. It may be classified into various categories such as one to one, one to many to one and many to many. Clear? So the next one is networking and web application software. So normalization சொல்லவே இல்ல. So normalization என்னன்னு சொல்வ? அதுக்காக தான் வந்தேன். What do you mean by normalization? டூப்ளிகேட்ஸ் வராம அதுதான் பிரைமரி கீயா இருந்துச்சு நார்மலைசேஷன் என்னன்னு சொல்லுவேன்னா தேவையான நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த ஃபீல்ட்ஸை நீ ஒவ்வொரு டேபிள்லயும் தரணுங்கிறது அவசியம் கிடையாது இட் கேன் பி நார்மலைசேஷன் இஸ் நத்திங் பட் விச் கேன் பி டீகாம்போஸ் த லார்ஜர் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இன்டு ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் ஒன்னா ஆட் பண்ணுவேன் இல்லைன்னா ரிமூவ் பண்ணுவேன் இப்ப போறேன் ஒரு நேம் இருக்கு நேம்ங்கிறது எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் சரிங்களா நார்மலைசேஷன் என்னது என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் தேவை என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிற அட் டைம்ல நீ கலெக்ட் பண்ணிட்டு வருவ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லுவேன்னா the first normal form is based on atomic values first normal form is based on the concept of atomicity what do you mean by the term atomicity the first normal form is based on the concept of atomicity right what do you mean by atomicity the first normal form is based on the concept of atomic values right it cannot be divisible it is indivisible for example the name the student name can be classified into first name last name middle name இத தவிர்த்து வேற ஏதாவது கிளாஸிஃபை பண்ண முடியுமா நேம் அதுக்கப்புறம் கிளாஸிஃபையே பண்ண முடியாது அட்ரஸ் லைன் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் ஸ்ட்ரீட் நேம் டோர் நம்பர் தாலுக் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் இப்படி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது கிளாஸிஃபை பண்ண முடியுமா ஸ்டேட் சிட்டி it is based on the concept இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் atomicity it cannot be classified into again it cannot be classified as indivisible it can be இதுக்கப்புறம் நம்ம டிவைடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிரோம் the first normal form is based on the concept of atomicity or atomic values for example the name of the student can be classified as first name last name and middle name இதுதான் first normal form ங்கறோம் second normal form செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல என்னன்னு சொல்லுவ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவ தேவையான பக்கம் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் ரெஃபர் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு அட்மிஷன் ஆகிறேன் as a ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அட்மிஷன் ஆகிறேன் டீடைல்ஸ் எங்க வாங்குறாங்க இன்னைக்கு உங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜூன் 23ல வந்து 23rd வந்து ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் இயருக்கு நீ வந்தோடனே உன் டேட்டா பேஸ்ல எப்போ நேம் ஸ்டோர் ஆகும் உங்க நேம் எப்போ கரெக்டா ஸ்டோர் ஆகும் உங்க நேம் எப்போ ஸ்டோர் ஆகும்
நீங்க ஜாயின் பண்ணோடனே உங்க நேம் ஆஃபீஸ்ல ஃபீஸ் பே பண்ணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்க வந்து நேம்ங்கிறது என்னது பிரைமரி கீ, டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது ரெஃபரன்ஸ் கீ. மாஸ்டர் டேபிள் அது பிரைமரி கீயாவே தான் இருக்கும் ஆஃபீஸ்ல. டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் கீ. லைப்ரரியில போய் புக் எடுக்கிற மறுபடியும் டீடைல்ஸ் கேட்டு வாங்குறாங்களா? நீ ஆஃபீஸ்ல ஃபீஸ் பே பண்ணிட்ட, டிபார்ட்மெண்ட் வந்தோடனே உன் பேர் என்னன்னு கேட்டு வாங்குறாங்களா? இல்ல. உன் ஃபீல்டு அங்கெல்லாம் என்னவா இருக்கும்? பிரைமரி கீயா இருக்கும், டோல் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கீயா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஃபீல்ட்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அங்கிருந்து இங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கணும். இட் சுட் பி த based on the primary key or a certain constraint. It may be based on entity integrity and referential integrity. Based on the concept of entity integrity and referential integrity. Entity integrity is nothing but primary key. It can be, is a key which can be uniquely identify the instance of an entity set. Reference key it should be the primary key, the reference key should be, must be the primary key in a master table. It should be referred by other derived tables. Clear? That's the second. Third என்ன சொல்வ? Third normal form is based on the concept of, third normal form என்னன்னு சொல்வ? It is based on the concept of full functional dependency. அது என்னது full functional dependency? அது என்னது full functional dependency? For example, chalk இருக்கா? chalk இல்ல. சரி, இப்ப xங்கிறது ஒரு ஃபீல்ட் இருக்குது. x இருந்து y வேல்யூ டெரைவ் பண்ணலாம். The value y can be derived from x, but அந்த y இருந்து the value y, from the value y we can't derive x. Are you able to understand? xங்கிற ஒரு ஃபீல்ட் இருக்குது. அந்த xங்கிற ஃபீல்ட் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், y டெரைவ் பண்ணிக்கலாம். பட் yங்கிற ஃபீல்ட் இருந்து நம்ம x டெரைவ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எக்ஸ் வச்சுக்கோ. எக்ஸ் இருந்து எக்ஸ் மாத்திரம் கொடுத்தா போதும். y என்ன பண்ணிக்கலாம்? we have to calculate it. Yes, I have an x value, we have to calculate my age, right? Based on the field, based on the attribute, my date of birth. சரியா? we want to calculate my experience as date of joining in PSG. என்னுடைய rate of join, என்னுடைய experience எவ்வளவு years அப்படிங்கறத calculate பண்ணா என்ன பண்ணலாம்? நான் அந்த காலேஜ்ல எப்ப ஜாயின் பண்ண அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ டேட் ஆஃப் ஜாயினிங்கிறது என்னது? எக்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒய். சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒய். நான் வந்து 14 இயர்ஸ் இந்த காலேஜ் இருக்கிறேன், 20 இயர்ஸ் இருக்கிறேன்னு கொடுக்குறேன். அதுல இருந்து எக்ஸ் டிரைவ் பண்ண முடியுமா? ஏன்னா எக்ஸாக்ட் டேட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, டிரைவ் பண்ண முடியாது. அந்த ஒய்ங்கிற வேல்யூ இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ டிரைவ் பண்ண முடியாது. உனக்கு ஏஜ் 46 எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ. அந்த 46ல இருந்து இயரை வேணா சொல்லலாம், மேபி இந்த இயர்ல இருக்கலாம், சொல்லலாமா? ஆனா ஏஜ் வேணா, அதாவது அப்ராக்சிமேட்டா இயரை சொல்ல, எக்ஸாக்ட் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுதான் என்னன்னு சொல்றோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் full functional dependency. We have to derive a value, we have to derive y from x, but we can't derive, we can't derive the value y from x, but we can't derive x value from y. Clear? Are you able to understand? என்னது normalization என்னன்னு சொல்லிருந்தோம். What do you mean by normalization? Anyone? என்ன கண்ணா, நார்மலைசேஷன் என்னன்னு சொல்லிடணும். உனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லு. எல்லா ஃபீல்ட்ஸையும் எடுத்துக்குவோம், எந்த ஃபீல்டையுமே விட மாட்டோம். அதுல இருந்து என்ன பண்ணுவோம், தேவையானதை வச்சுக்குவோம், தேவையானதை விட்டுருவோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டீகாம்போசிங். நிறைய ஃபீல்ட்ஸை கலெக்ட் பண்றோம், தேவையானதை வச்சுக்கிறோம், தேவையில்லாத விட்டுரும். டீகாம்போசிங் தி larger number of fields to the smaller number of fields. This is called as normalization. மெயினா 3 normal forms தெரிஞ்சுக்கணும். First normal form is based on the concept of primary key. First normal form is based on the concept of atomicity, atomic values. Atomic values என்ன சொல்வ? indivisible. அதுக்கப்புறம் இது இவ்வளவுதான் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அட்ரஸ் என்ன பண்ணுவ,
டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, பின்கோட் எல்லா ஃபீல்ட்ஸும் கொடுத்துருவேன். நேம்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் எல்லாமே கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் அதை டிவைடே பண்ண முடியாதுன்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அந்த மாதிரி நீ பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன பண்ணுவேன்? கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ், என்டிட்டி இன்டெகிரிட்டி, ரெஃபரன்ஸ் இன்டெகிரிட்டி எல்லாம் போட்டு பிரைமரி கீ, ஃபாரின் கீ எல்லாம் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நீ அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது x from y not, y should not determine x. டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணா, டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கிளியர்? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி தான் நான் நார்மலைசேஷன் பண்ணி வச்சுக்கணும். டெஸ்டிங்னா எப்படி சொல்லியிருந்தேன்? யூனிட், இன்டகிரேஷன், வேலிடேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த யூனிட் டெஸ்டிங்வே, இன்டகிரேஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங்க 3 டைப்ஸா, 4 டைப்பா மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணணும். அது என்னது? யூனிட், இன்டகிரேஷன், வேலிடேஷன். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீ டாக்குமெண்டேஷன் எழுதுவேன். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்காலும் போனாலும் இன்டர்வியூஸ் இதெல்லாம் கேட்பாங்க. யூனிட் டெஸ்டிங்வே மறுபடியும் 4 டைப்பா. டெஸ்டிங் என்னன்னு சொல்லியிருந்தோம்? டெஸ்டிங் இஸ் த process of executing programs with the intent of finding errors. The testing may be classified into 2 broad categories. One is black box testing and another one is white box testing. Black box is nothing but it can be used to examine only the input and output of the system. White box testing is nothing but it can be used to test the entire logic of the system. The white box testing may be classified into 3 types. What are they? Unit testing, integration testing and validation testing. Unit na each and every module can be split up into several modules. எல்லா module split பண்றேன். integrate na split பண்ணது எல்லாத்தையும் சேர்த்திடுவேன். சரிங்களா? validation na இந்த நேம் இல்லாம கொடுக்கிறது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தா அது பண்றது நாட் எம்டி. அதான் வெரிஃபிகேஷனுக்கு வேலிடேஷனுக்கு 2 டிஃபரன்ஸ் சொல்லிடணும். வெரிஃபிகேஷன் என்னது? am I build the right product? validation am I build the product right? சரி, இந்த யூனிட் டெஸ்டிங்வே மறுபடியும் 4 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். ஃபங்க்ஷனல், பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரக்சரல், ஸ்ட்ரெஸ். அதனால ஃபங்க்ஷன் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன். இப்போ நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? கனெக்ஷன் டீடைல்ஸ், டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணோமா, பில்லிங் கால்குலேட் பண்ணும். பில்லிங்னா என்னது? எவ்வளவு மந்த், இந்த மாசம் எவ்வளவு கேபிள் பில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து குளோபலா டிக்ளேர் பண்ணிக்குவேன் அந்த ஃபங்க்ஷனை. அது எந்த மாடியூல நீ கால் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் என்ன வரணும்? கரெக்டா கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கணும். ரீயூசபிலிட்டி, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரீயூசபிலிட்டி. அந்த ஃபங்க்ஷன் நீ என்ன பண்ணிக்குவேன்? பப்ளிக்கா குளோபலா டிக்ளேர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த ஃபங்க்ஷனை நீ என்ன பண்ணிக்கலாம்? எந்த மாடியூல வேணாலும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணா கரெக்டா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் கால்ட் as functional testing. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னது? நீ கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் PHP-ஓ VB.NET-ஓ C#.NET-ஓ யூஸ் பண்ணியிருந்திருப்ப. பேக் எண்ட் என்ன பண்ணியிருந்திருப்ப? SQL சர்வர், Oracle, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் பேக்கேஜோட கனெக்ட் பண்ணியிருந்திருப்ப. இங்க நீ ஸ்டோர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அட் டைம்ல அதில் ஸ்டோர் பண்ணிருக்கணும். இங்க வியூ கொடுத்தனா அங்கிருந்து டேட்டாபேஸ்ல என்ன இருக்கணும்? டேட்டா எடுத்து சீக்கிரம் வியூ பண்ணணும். சரியா? அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங். அது ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங். இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, வேல்யூஸ் டெசிமல் பிளேசஸ்ல 2 டெசிமல் பிளேசஸ் நீ ரவுண்ட் பண்ணியிருந்த அப்படின்னா 100.50, 750.67 அதே மாதிரி எல்லா பக்கம் நியூமெரிக்கல் வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சு உன் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா அதே நியூமெரிக்கல் வேல்யூஸ் டெசிமல் பிளேசஸ்ல ஃபிராக்ஷனல் பார்ட்ஸ்ல அதே 2 போர்சஸ் தான் யூஸ் பண்ணணும். வேற எதையுமே யூஸ் பண்ண கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது என்னது? ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லுவேன்? 10th கிளாஸே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? தேவையில்லாம சார் வர கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இப்படி ஆத்து ஆத்துறாங்க, விட்டு தான் நாங்க ஃப்ரீயா இருந்திருப்போம்னு நினைக்கிறியா? இதுவே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். ஐ ரைட்? அப்படியா? ஒரு 20 மினிட்ஸ் பொறுத்துக்கோ. சரி, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? நீ டேட்டா பேஸ்ல ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லுவ? ரோ வைஸ் நீ டேபிள் என்ன பண்ணுவ? ஒவ்வொரு ரோ வைஸ் நீ டேபிள் கிரியேட் பண்ணுவ. அது மாதிரி நீ 100 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணாலும் சிஸ்டம் என்னது? டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்றது ஃபாஸ்டா இருந்துச்சு. 1000 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணாலும் உன்னுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கணும்? சிஸ்டம் ஃபாஸ்டா தான் இருக்கணும். இதே 2000 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணாலும் சிஸ்டம் எஃபிஷியன்சி எப்படி இருக்கணும்? ஃபாஸ்டா தான் இருக்கணும். அப்போ லோட் சிஸ்டம்க்கு லோட் அதிகமா கொடுத்தாலும் ஃபாஸ்டா இருக்கணும், குறைவான ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ஃபாஸ்டா இருக்கணும். 1000 ரெக்கார்ட்ஸ் கொடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க சேவ் ஆகும். சொல்ல முடியுமா?
the efficiency could not be decreased. At the time of you are entering 100 data, the system should be fast. The same manner will be followed as you are entering thousands of data or 10,000s of data entered to your proposed system. புரிஞ்சுதுங்களா? கிளியர். ப்ரொபோஸ் சிஸ்டம் என்ன சொல்றோம்? நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ரொபோஸ் சிஸ்டம். எக்ஸிஸ்டிங்கிறது ஏதோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இருந்திருப்போம், அந்த சிஸ்டம்ல இருந்து ஃபாலோ ஆகுதான் ப்ரொபோஸ் சிஸ்டம். கிளியர்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இது மாதிரி வேற என்ன? நீங்க வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க, அப்ப என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும்? நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? which may provides the required support necessary for computers to interact with each other with data storage facilities. டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ, நெட்வொர்க்கிங் வைஃபை கனெக்ட் பண்ணணும், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணுமோ, தீஸ் ஃபெசிலிட்டிஸ் கேன் பி, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணுமோ அதை கேன் பி என்யூமரேட்டட் த்ரூ தி அப்ளிகேஷன். அது எல்லாத்தையுமே உன்னுடைய போர்ட்டலுக்குள்ள நீ கொண்டு வரணும். இட்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் மேட் ஓவர் தி வெப் பேஸ்ட் ப்ராசஸ் ஈஸிலி. அதே மாதிரி பார்த்தோம்னா நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் நீ ஏதாவது யூஸ் பண்ற, இப்போ ஜாவால யூஸ் பண்ற, ஜாவால ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ற. What are the two types of Java program? Java programs நீ எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்? What are the two categories of Java program? படிச்சுக்கல Java. Who is the developer of Java? யாரால பேசு. James Gosling. சரி, okay. Developed by Sun Microsystems. The Java programs may be classified into two types. என்னது? வெப் ஆப்லெட், ஒன்று ஆப்லெட் ப்ரோக்ராமா ரன் பண்ணுவா பார்த்துக்கிறியா, இன்னொன்று ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். நீ நார்மலாக நோட் பேட்லையோ நெட்பீன்ஸ் ஜஸ்ட் ரன் பண்ணுறது என்னன்னு சொல்லுவேன்? ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இன்டர்ஃபேஸ் இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் வச்சு நீ ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ண அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். இதே ஆப்லெட்ஸ்ங்கிறது என்னது? ஆப்லெட்ஸ் ஆர் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் primarily used in internet computing, or it can be executed with the help of web browser. It can be transported over the one system to the another. Clear? Applets என்ன பண்ணுவா? கண்டிப்பா applet program நீ எதை வச்சு தான் ரன் பண்ண முடியும்? நெட்வொர்க்கிங் கிளைண்ட் ப்ரோக்ராம் தனியா, சர்வர் ப்ரோக்ராம் தனியா. நெட்வொர்க்னாவே என்னது? நெட்வொர்க்கிங்னாவே என்னது? what do you mean network? A collection of interconnected autonomous computers. அப்ப என்ன பண்ணுவேன்? it is worked on the basis of client server computing. client server என்னது? what do you mean by client server model? What do you mean by client server model? Client and servers are separate logical entities. Client or taniya work out, server taniya work out. Client and servers are separate objects, but both can work together over a network to perform a task. Client enna pannu? Ningala client. For example, inga na I am act as a server. Na enna pandra? I am a provider of service. Google irukku enna pannu? Service provider pannu. சர்வர் என்ன, கிளைண்ட்ஸ் என்ன பண்ணும்? we are all the clients of Google. அப்ப என்ன? we are all consuming the services of Google. புரிஞ்சுதுங்களா? அப்ப அது மாதிரி கிளைண்ட் ப்ரோக்ராம் தனியா ரன் பண்ணுவோம், சர்வர் ப்ரோக்ராம் தனியா ரன் பண்ணுவோம், ஆப்லெட் ப்ரோக்ராம் தனியா ரன் பண்ணுவோம். ஆப்லெட்ல இதெல்லாம் ரன் பண்ண முடியும் with the help of browser. என்ன ப்ரௌசர்? Chrome இருக்கலாம், Firefox இருக்கலாம், மொபைல் ரன் பண்ற ஒப்பேரா, என்ன ப்ரௌசர்ல வேணாலும் நீ ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய சிஸ்டம் சப்போர்ட் பண்ணணும். நீ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா PHP ரன் பண்ணிருக்கலாம், HTML யூஸ் பண்ணிருக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், ASP.NET எதுல வேணாலும் ரன் பண்ணிருக்கலாம். அது சப்போர்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி இருக்கணும். It can be used in primary computing and it can be transported over the one system to another. Networking applications should be worked on the basis of client server computing or distributed computing. Client server model என்னது? Client and servers are separate logical entities. Both can work together over a network to accomplish a task. Client acts as a consumer of services. Server acts as a provider of services. நீ cloudல கூட டேட்டா ஸ்டோர் பண்ணினால அது என்ன பண்ணணும்? It can be distributed all over the network. We have to access easily with the help of internet speed. இன்டர்நெட்டோட ஸ்பீட் இருந்தா போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எங்க ஸ்டோர் பண்ணினாலும் we have to access the cloud service. என்ன சர்வீஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? we have to access the services independently. We should not depend on others for everything. Clear? சரி, நெக்ஸ்ட் என்னது? embedded software. embedded என்னன்னு சொல்லிருந்தோம், உனக்கே தெரியும். embedded என்னது? ஏதோ ஒரு ஹார்ட்வேர் டிவைஸை கனெக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட ஒரு எம்பெடட்னே சொல்லலாம். சொல்லலாமா?
நீ இங்க உட்காந்துருக்கிற, உனக்கு இது லைவா போகுது, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறோம், இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணி எம்பெட் பண்ணி அவங்க அந்த சர்வீஸை கன்சியூம் பண்றாங்க. மற்ற கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸஸ் கவனிக்கிறாங்க இல்லையா, you are all IT students here, am I right? IT students are listening to classes directly, but the CT students are accessed today's class with the help of certain embedded devices. Clear? Are you able to understand? அந்த மாதிரி இப்போ நீங்க கொண்டு வாஷிங் மிஷின் ரிமோட்ல ஆன் பண்ற, வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின் அந்த டைம்ல ஆன் ஆகி கை முடிஞ்சிடும். that is called as embedded software. The type of software is embedded into the hardware, normally in the ROM as a part of large system, and it can be used to support certain functionality under the control conditions. You can learn examples. நான் சொன்ன examples ஏதாவது சொல்லிக்கிறேன். Clear? என்ன examples? Examples are software used in instrumentation and other control applications such as என்ன control application such as washing machines, satellites, microwaves, etc. அந்த மாதிரி எம்என் பண்ணி சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ண வைக்கிறோம். Clear? Are you able to understand? Do you have any doubts? No. Next is a reservation software. What is reservation software? I am already told you that system is defined as a group of objects. அதே மாதிரி தான் என்ன பண்ற, ரிசர்வ் பண்ற அப்படினாவே என்னது, which can be used to provide an environment that is easy storage and retrieval of data. Storage and retrieval of data in an efficient manner, to provide an environment that is both convenient and efficient, which can be useful for storing and retrieving the data in an efficient manner. Clear? அத சொல்றோம். A reservation system is primarily used to store and retrieve information and perform transactions related to, நம்ம reservation என்ன பண்ணுவோம், and perform the transactions related to என்ன பண்ணலாம், railways, airlines, hotel, அப்புறம் என்னது, rental, apartments, lodging facilities, எதுக்கு வேணாலும், மால்க்கெல்லாம் புக் பண்ண தேவையில்ல, சாரி, எல்லாம் புக் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம். கார்கோ, goods, கார்கோ என்னது, transportation and exchanging of goods. அதே மாதிரி என்னன்னு, they also provide access to bus and railway reservations, although these are not always integrated with the main system. These are also used to computerize information of users in the hotel industry and making a reservation and ensure that the hotel is not overbooked. Overbook ஆகல அப்படினா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம், புக் பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், DDL DDML கமெண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். அந்த query என்ன பண்ணணும், DDL க்கு என்ன ஸ்டேட்மென்ட் சொல்லுவா, create table name, roll number, name, age கொடுப்பா. select க்கு என்ன பண்ணுவா, select star from table name. Aggregate functions, max, min, count, average எல்லாம் கொடுத்துக்கலாம். Select maximum of marks from student, minimum of marks from student, total of sum of marks from students, AVG of marks from student. இந்த distinct keyword எதுக்கு யூஸ் பண்ணுவ, select distinct roll number from student. roll number ஒரு field, distinct அப்படிங்கிற keyword எதுக்காக யூஸ் பண்ணுவ, distinct. What is the purpose of using the keyword distinct? Distinct எதுக்காக யூஸ் பண்ணுவ, it can be used to avoid repetition, which can be used to avoid the duplicate values. It can be used to avoid the duplicate values in a table, duplicate values in a database. Clear? Distinct. அப்புறம் என்ன, insert க்கு என்ன query கொடுப்ப, insert into table values of roll number. character என்ன பண்ணுவ, ampersand இந்த மாதிரி கொடுத்துட்டு டபுள் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்குவேன். delete க்கு என்ன கொடுப்ப, delete அந்த query வச்சு தான் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுவோம். delete க்கு என்ன கொடுப்ப, delete field name from table name. அடுத்து என்ன பண்ணுவ, update என்ன கொடுப்ப, update student roll number equal to 1 2 3, update student setங்கிற keyword யூஸ் பண்ணுவேன். இந்த செட் பண்ண எதுக்கு, roll number equal to 1 2 3 where
ரோல் நம்பர் வந்து வேற ஃபீல்டா இருக்கிறது. ஆல்டர் அதே மாதிரி ஆல்டர் கிரியேட் இது வந்து டிஎம்எல் கோரிஸ் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜஸ். டிடிஎல் என்ன பண்ணுவ கிரியேட் கொடுத்துட்ட. ஆல்டர் என்ன பண்ணுவ ஆல்டர் டேபிள் யார் ஒரு ஃபீல்டு ஆட் பண்ற ஒரு 3 ஃபீல்டு தான் இருக்குது 4வது ஃபீல்டு ஆட் பண்ற என்ன பண்ணுவ ஆட் ஃபீல்ட் நேம் டேட்டா டைப். மாடிஃபை என்ன பண்ணுவ வேற டேட்டா டைப் கொடுத்துருப்ப இப்ப வேற டேட்டா டைப் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்குவேன். டிராப்னா அந்த ஃபீல்ட் நேமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருவேன். ஆல்டர் புரியுதுங்களா? இதெல்லாம் தான். டெலிட்டுக்கு டிராப்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னதே தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் சொன்னதே தான். What is the difference between the command drop and delete? Drop is a DDL command, data definition language command. Delete is a manipulation command, right? Delete can be used to delete the contents in a table, delete the fields in a table, delete the attributes in a table. Drop can be used to delete the entire structure of a table. Clear? Are you able to understand? Modify கொடுத்துரும் அப்டேட் கொடுத்துரும். இதை வச்சுதான் இதெல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவேன். உனக்கு என்ன நார்மலைசேஷன் சொல்லிட்டோம், டிடிஎல் டிஎம்எல்லாம் சொல்லிட்டோம், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் டிரா பண்றது சொல்லிட்டோம். அதே மாதிரி டேட்டா ஃப்ளோ டயக்ராம் ஒன்று டிரா பண்ணுவேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் கொடுத்தனா ஒரு ரெக்டாங்கிள் கொடுப்பேன், ப்ராசஸ்னா ஒரு சர்க்கிள் கொடுப்பேன். அதே ரெக்டாங்கிள் சிம்பிள் கொடுத்தனா சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன். The flow should be given in a arrows. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்க்கு ப்ராசஸ் should be numbered. ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் பண்ணணும், செகண்ட் எந்த ப்ராசஸ் பண்ணணுங்கிறத எதுல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன், டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல மென்ஷனும் பண்ணியிருந்திருப்பேன். சரிங்களா? டேட்டா ஸ்டோரேஜ் எப்படி கொடுப்பேன், ஒரு ஓப்பன் ரெக்டாங்கிள் மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன், இல்லைன்னா ஒரு ஓப்பன் ரெக்டாங்கிள். சார் படிச்சிருக்கியா சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் படிச்சது இல்லையா? அதுல டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ஸ் வரும். இதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லயே வரும். இந்த சிம்பிள்ஸ் நோட் பண்ணி பார்த்தோம். These are all the various symbols used for drawing data flow diagram. What are the symbols? Rectangle symbol கொடுத்தனா the rectangle notation can be used for source and destination. A circle symbol can be used for representing a process. The process should be numbered from 1 to n because in the process first which process should be handled first. What is the second process should be handled should be mentioned clearly. The data storage database in a field நம்ம என்ன table store பண்றோமோ that should be mentioned in a symbol open rectangle. The last edge cannot be covered. It should be open one or it should be the horizontal lines. Horizontal line top and below, top and bottom lines only. It should not be the horizontal lines. Clear? Horizontal vertical இருக்கா? சரி ஓகேவா? இத வந்து என்னன்னு சொல்லிறோம் data storage. And the flow should be represented with the help of arrows. The process should be numbered. Clear? Very good. Then reservation software பண்ணுவ. Are you able to understand? Data flow diagram சொல்லிட்டோம், entity relationship diagram சொல்லிட்டோம். அதே மாதிரி நீ ப்ராஜெக்ட்ஸ்ல டேபிள் நீ ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த டேபிள் நேம் என்னன்னு கொடுப்ப, அதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாத்துமே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுவோம். ரிலேஷன்ஷிப் என்னென்னலாம் இருக்கு, 1 to 1, 1 to many, many to 1, many to many. ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லியிருந்தோம், it is used in modeling to represent an association between two entities or two objects. Clear? அதாவது ரிலேஷன்ஷிப்னாவே கண்டிப்பா எதுக்கு அடியில தான் இருக்கும், to represent an association between two entities. அப்போ இந்த சைடு ஒரு entity, இந்த சைடு ஒரு entity. ஸ்டூடெண்ட், enrollment, course. ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ஒரு entity. enrollmentங்கிறது என்னது, ரிலேஷன்ஷிப். எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாயி works for டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாயிங்கிறது entity. டிபார்ட்மெண்ட்ங்கிறது entity. works forங்கிறது ரிலேஷன்ஷிப். ஒரு எம்ப்ளாயி எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை எம்ப்ளாயி வேணாலும் இருக்கலாம். கிளியர்? சரி ஓகே. இது ரிசர்வேஷன் சாஃப்ட்வேர். உனக்கு அப்ளிகேஷன் சைட் ப்ராஜெக்ட்ஸ் ஓரளவுக்கு கிளியரா என்ன மாதிரி சொல்ல முடியுமோ சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி தான் நீ ரெப்ரசென்ட் பண்ணி ஒர்க் பண்ற. அதர் சாஃப்ட்வேர்னா எதெல்லாம் சொல்லலாம், education and entertainment software provides a powerful tool for educational agencies, especially those that deal with educating young children. Am I disturbing you all?
There is a wide range of entertainment software. என்னெல்லாம் entertainment softwares இருக்கும் சொல்லியா? Such as computer games, educational games, translation software, mapping software, etc. அதே மாதிரி software like expert system, decision support system, pattern recognition software, artificial neural networks, etc. come under this category. They involve complex problems which are not affected by complex computation using non-numerical algorithms. Numerical algorithms எதுவும் இல்லாம நீயா ஒரு கேமவோ ஒரு மாடலவோ சிமுலேட் பண்றது எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்ஸ். கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் எதை வேணாலும் நீ டெவலப் பண்ணி என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் சாஃப்ட்வேர். நீ என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நீ என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ அப்கிரேட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, தீஸ் ஆர் ஆல் த கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் புதுசா ஒன்று பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் என்னது, டெவலப்டு. ஆல்ரெடி நோன் தட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இஸ் engineered or developed but not manufactured in the classical sense. This is the characteristic of software. Software என்ன பண்ணுவோம், it is not a hardware. It's not like a hardware. It should not be manufactured. It is engineered, re-engineered or developed. சரிங்களா? நம்ம டெவலப் தான் பண்ண முடியும், நம்ம கோடிங் எழுத தான் முடியும். We have to write a code. நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பவுமே எதை பேஸ் பண்ணி சொல்வோம், லைன்ஸ் ஆஃப் கோட், LOC. இப்போ நீ 2 நம்பர் ஆட் பண்ணணும், ஒரே லைன்ல கோடிங் எழுதலாம். பண்ண முடியுமா? என்ன ஆபரேட்டர், ஒரே சரி ஒரு லைன்ல ஆட் பண்ணலாம். பிகஸ்ட் அமாங் 3 நம்பர்ஸ் செக் பண்ணணும், ஒரே லைன்ல கோடிங் எழுத முடியுமா? எழுத முடியாதா? ஏன்? இஃப் எல்ஸ் இஃப் எல்லாம் யூஸ் பண்ணணுமா? கண்டிஷனல் ஆபரேட்டர் படிச்சுக்கிறியா? சில C++, ஜாவாலாம் கண்டிஷனல் ஆபரேட்டர்ங்கிறது என்னது? கொஸ்டின் மார்க் கோலன். கொஸ்டின் மார்க்ல என்ன பண்ணுவ, கண்டிஷனை கொடுத்துக்குவ, கோலன்ல A கோலன் A greater than B and A greater than C. கொஸ்டின் மார்க் A கோலன் B கோலன் C எது பிக்னு அதே ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டிஷன்ஸ் அங்க கொடுத்துக்கலாம். A greater than B கொடுத்துக்குவ, கொஸ்டின் மார்க் A கோலன் B ஒரே லைன்ல கொடுத்துடலாமா? அந்த மாதிரி உன்னுடைய கோடிங் எப்படி இருக்கணும், the line should be minimized. நிறைய லைன்ல கோடிங் எழுதக்கூடாது. line should be minimized and the result should be computed easily. Wear out. Software does not wear out, but it deteriorates due to change. அதனால changes இருந்தா மாத்திரம் it should be upgraded. அடுத்து பார்த்தா most software is custom built rather than being built from the existing components. இப்போ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா லேபிள் பாக்ஸ், லேபிள் பட்டனும் டெக்ஸ்ட் பாக்ஸும் அதே தான். அந்த ஃபீல்ட்ல வேல்யூ மாத்திரம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் தெரியும், பேரோலுக்கு மாத்தலாம். நீ ஏன் என்ன பண்ணிக்கலாம், யூ சுட் பி அப்கிரேடட், யூ சுட் பி சேஞ்ச். அதே மாதிரி 3 விஷயம் நான் சொன்னதுதான், கண்ட்ரோல் X, கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V. These are all the characteristics of software. Software is engineered or developed but not manufactured in the sense most software is custom built rather than being built from the existing components. At the same time, the software does not wear out. These are all the most software quality factors. கண்டிப்பா நீ சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், நீ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி டெலிவர் பண்ற சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், this must be influencing the quality and productivity factors. Correcta? In the factors, these are all the main quality factors. There are totally 4 quality factors. The software may influence these 4 qualities such as correctness, efficiency, reliability and integrity. Right? Correctness என்னது, நம்ம பண்ண சாஃப்ட்வேரை நம்மளா செக் பண்ணி கொடுக்கிறது. எஃபிஷியன்சின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ 100 ரெக்கார்ட் ஆட் பண்ணாலும் சரி, 1000 ரெக்கார்ட் ஆட் பண்ணாலும் சரி டேட்டா பேஸ்ல, அந்த சிஸ்டமோட ஃபாஸ்ட் எஃபிஷியன்சி என்னவாகக்கூடாது, ஸ்லோவாகக்கூடாது. அதே ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், ரிலையபிளாகவும் இருக்கணும், நான் கம்ப்யூட்டரைஸ் யூசர்ஸ் கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். நீ தனித்தனி மாடியூல் ஸ்பிளிட் பண்ணினாலும் அதை இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணனாலும் அது ஒர்க் ஆகணும். The software must be influencing these quality and productivity factors. இதெல்லாம் யூசபிலிட்டி, flexibility, maintainability, testability இதெல்லாம் நான் சொல்லிட்டோம். நான் கம்ப்யூட்டரைஸ்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், flexible இருக்கணும்,
டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ். நீ ப்ராப்ளம் டெஃபினிஷன்ல நீ என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணணும். ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன், இப்படி எம்பெடட் சாஃப்ட்வேர்னா அதுக்கு ஏதாவது டிவைசஸ் வேணும்னா நீ கண்டிப்பா கொடுப்ப. சாஃப்ட்வேர்னா என்ன OS வேணும், என்ன ஃப்ரண்ட் எண்ட் டூல் வேணும், என்ன பேக் எண்ட் டூல் வேணும் அப்படிங்கறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணணும். You should be properly mention the hardware specification and software specification of the system. இதெல்லாமே சொன்னதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிஸ்டம் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். என்னது நேம்ங்கிற ஃபீல்ட்லாம் நம்ம கொடுக்குறோம். அப்ப என்னது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? நேம் எம்டியா இருக்கலாமா? நேம்ங்கிற ஃபீல்ட் எம்டியா இருக்கலாமா? நேம்ங்கிறத எம்டியா கொடுத்துட்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நாட் நல். அதான் இங்க சொல்லிக்கிறாங்க, நாட் நல். Statement of services the system should provide, describe the behavior in particular situations and define the system reaction to particular inputs. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா constraints on the services offered. Clear? These are all the system functional and non-functional requirements of the system. Next பார்த்தோம்னா functional requirements should be both complete and consistent. அது எப்படி இருக்கணும்? கன்சிஸ்டன்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். கம்ப்ளீட்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் should not have contradictory definition, difficult to achieve completeness and consistency for large system. நீ நார்மலைசேஷன் பண்ணி எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணி வச்சிருக்கணும். தெரிஞ்சது இல்லையா? ஒவ்வொரு டைமும் இப்போ நீ டேட் ஆஃப் பர்த் இன்புட்டா கெட் பண்ணக்கூடாது, ஏஜையும் இன்புட்டா கெட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபீல்டு வாங்கினா அதுல இருந்து அந்த அட்ரிபியூட்ஸ் என்ன பண்ற மாதிரி இருக்கணும்? டெரைவ் பண்ற மாதிரி இருக்கணும். கிளியரா? derived attribute இருக்கணும். அதான் சொல்லிக்கிறாங்க, should be both complete and consistent. Completeness அடுத்தது requirements should not have contradictory definition. Non-functional requirements இதெல்லாம் இருக்கணும். Usability, efficiency, reliability and portability. Organizational requirements, கம்பெனில எந்த மாதிரியான requirements எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நீ சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனிக்கு டெவலப் பண்ணி தர, நெக்ஸ்ட் இயர் போய் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பக்கம் ஒர்க் பண்ற, என்ன பண்ணுவாங்க? The system, your project should be deliver the data in an accurate manner. என்ன பண்ணணும்? accuracy கரெக்டா இருக்கணும். This should be executed properly. Robustness, faster work ஆகணும், efficient ஒர்க் ஆகணும், யார் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணணும். It should be work independently. அந்த மாதிரி இருக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பரா இருக்கணும். கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னது? இப்போ நீ டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம், கேரக்டர் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் ஒரு கோடிங் கன்வென்ஷன்ஸ் டேட்டா டைப் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். சரி, ஓகே, ரைட். இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், you have all gather idea about developing a project. Am I right? ஐடியா இருந்துச்சா? ஒரு ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்து ஃப்ரேம் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் சைட் ப்ராஜெக்ட் உன்னால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். You can, you will. Any queries? எதுவும் இல்ல. How do you feel about the session? I want a real feedback. Boring. பிளேடு ரொம்ப அறுத்துட்டு போயிட்டாரு சார் அப்படின்னு நினைக்கிறியா? ஃபாஸ்டா எடுத்துமா? ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு நிறைய சொன்னோம் அப்படின்னா ஒரு 10% ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓகே, so we have a chance we will meet again. Thank you very much for the session. Okay, thank you all.